விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இருக்கிற வீடே நம்மளது இல்லாமல் பிடிங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ காலில் அபிஷேகம் போயிடுச்சு. ஆனால் கத்தர்கிட்ட நீ கேட்கும் பொழுது உன் காலில் கத்தர் அபிஷேகத்தை கத்தர் கொடுப்பா. சொல்லுங்களேன், உன் காலில் அபிஷேகம் இருக்குன்னா ஒட்டாந்தரையா இருக்குது, நீ மெதிக்கிறதும் சொந்தமாகும், அந்த இடத்துல வளர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா உன் காலில் அபிஷேகம் இல்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. உன் வீட்டு வாடகையை சரியா கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காலில் அபிஷேகம் இருக்குன்னா கால் மிதிக்க தேசங்களை நீ சொந்தமாக்குவேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. வேதத்துல தன் ஆசீர்வாதத்தை தான் அனுபவிச்சான். அந்த அபிஷேகத்தை ஒருத்தர் பெற்றான். யாரு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்? சாலமோன். அவன் பெருசா கேட்கல. அவன் கேட்டது ஞானத்தை கேட்டான். ஆனா தேவன் என்ன கொடுத்தாரு? ஆமென், அல்லேலூயா. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் மகிமையை கர்த்தர் கொடுத்தாரு. அவன் இருக்கிறவர் 1000 வைஃபை கல்யாணம் பண்ணியிருக்கானா